நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம இன்னைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம டீடைல்டா பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா நாம செக் பண்ண போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான அனாலிசிஸ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நல்லா கிளியரா ஒரு டைம் பார்த்துட்டு போவோம். ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாரி ஒரு பிரைஸேஷன் கிரியேட்டட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்துட்டு, இந்த ஸ்விங்குக்கு மேல தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆஃப் கால் ஆப்ஷன் அதாவது பைக்கு போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே போல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஹைக்கு மேல போக முடியாம மார்க்கெட் வந்து ஸ்விங்குக்குள்ளேயே ஸ்விங் வந்து குடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த ஸ்விங்க கிராக் பண்ணிட்டு போக முடியாம ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்திலேயே மார்க்கெட் வந்து ரிவர்சல் சிக்னல் நமக்கு குடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்விங் ஹைய வந்து கிராக் பண்ணிடுச்சு. ஸோ இப்ப மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கோம். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இந்த லோக்கு கீழ பிரைஸேஷன் லோ கிராக் ஆனது. அதுக்கு பிறகு இந்த பிரைஸேஷன் ஹைய வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. பிரேக் பண்ணவே முடியல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே ஸ்விங் ஹைய கிராக் ஆகல. இந்த ஸ்விங் ஹை கிராக் ஆகல. இது இன்டர்னலா இங்க வந்திருக்கு. மறுபடியும் இந்த ஸ்விங் ஹை தான் கிராக் ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்விங் ஹைய கிராக் பண்ணியிருக்கு. ஸோ கிராக் பண்ணது இந்த ஏரியால பர்ட்டிகுலரா இந்த ஏரியால போக முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு, மீண்டும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்விங் லோ வந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ கிராக் ஆனதுனால தான் நம்ம வந்து புட் சைட்ல ஹோல்டிங் வச்சிருந்தோம். இட்ஸ் அ ஃப்ரைடே. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைச்சது ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பிரைஸேஷன் லோ கிராக் பண்ணா நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, 23,190. ஸோ நான் மண்டே அன்னைக்கு ஓப்பனிங்கே 23,190ல தான் எனக்கு கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபெயிலியர் கேண்டில். ஸோ அதனால நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்து நம்ம புட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன்? இப்ப நம்ம இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரிங்களா? ஸோ கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி கிராக் ஆச்சு, மறுபடியும் மார்க்கெட் ஏன் டவுன் ஆச்சு அப்படிங்கிறத கிளியரா பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பிரைஸ் ஆக்ஷன் கரண்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் டேக் டவுன் நடந்திருக்கு. சரிங்களா? முடியும்போது மார்க்கெட் மறுபடியும் இந்த லோவ கிராக் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,900 தான் முக்கியமான ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஸோ வேற என்னென்ன ஜோனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அனலைஸ் பண்ணலாம். இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் ஒரு வேளை ஸ்ட்ரகிள் ஆயிடலாம். சரிங்களா? 1 22,900 நெக்ஸ்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. மேபி மறுபடியும் மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆச்சுன்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 23,000க்கு நியரஸ்ட்டா வந்து மார்க்கெட் மேபி ஸ்ட்ரகிள் ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் இருக்கு. பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அப் ட்ரெண்ட் ஒரு வேளை வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் சொல்லலாம் மேபி. கரெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல பாருங்க கரெக்ட்டா இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோ கிட்ட வந்துட்டு, இங்க ஒரு ஸ்விங் ஹைய குடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ, இப்ப மார்க்கெட் ஒரு வேள கரெக்ஷன் ஃபேஸ்க்கு போனால், மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல போனா தான் கரெக்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ, இந்த லெவலுக்கு மேல போனாவே கரெக்ஷன் தான். பட் நாட் பை ட்ரெண்ட். பை ஆகணும்னா மார்க்கெட் மறுபடியும் எங்க ஃபால் ஆச்சோ, அங்க போனா மட்டும் தான் இட்ஸ் டீப் கரெக்ஷன் ஸ்டேஜ். அதுவும் டீப் கரெக்ஷன் ஸ்டேஜ் தான். மறுபடியும் இந்த லெவலுக்கு மேல தான் மேபி போனா கால் சைட்ல எதிர்பார்க்கலாம். அப் டூ 23,600க்கு போகலாம் அப்படின்னு இப்ப எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை 23,600க்கு மேல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன வச்சு சொல்றேன்.
நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் மீண்டும் வந்து புல் மார்க்கெட்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் இருக்கு. இந்த டவுன் சைடுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, 23,190 தான் அகைன் மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேல பிரைஸேஷன் குடுத்து கிராக் ஆனால், இட் வில் கோ அப் டூ 23,350. சரிங்களா? இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் போக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மறுபடியும் இந்த லெவலுக்கு மேல பிரைஸேஷன் குடுத்து கிராக் ஆனா, அப் டூ 23,600 வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஜோன்ஸா இருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுது. ஒருவேளை மார்க்கெட் வந்து 23,190க்குள்ள கிராக் ஆனது, மீண்டும் பிரைஸேஷன் குடுத்து கிராக் ஆனாலும் சரி, இல்ல அப்படியே ஃபாலோ ஆனாலும் சரி, அப் டூ 22,900 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன் பிட்வீன்ல இந்த ட்ரெண்ட் லைன்ல இருக்கறனால, எப்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணுதோ, அப்ப நமக்கு பாசிபிலிட்டி ஆஃப் புல் பேக் இருக்கலாம். சரிங்களா? புல் பேக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட நியரஸ்ட்டா வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஸோ இதான் நான் இன்னைக்கு நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ். ஸோ 23,190க்கு மேல பிரைஸேஷன் கிராக் ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 23,350 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை 23,190க்கு கீழ பிரைஸேஷன் கிராக் ஆச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கோ அல்லது 22,900க்கோ வரதுக்கு சான்ஸ் நெறையா இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரண்ட் சினாரியோ. இப்போ இருக்கக்கூடிய பிரைஸேஷனுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். பார்ப்போம் மார்க்கெட் இன்னைக்கு எங்க ஓப்பன் ஆக போகுது? கேப் டவுன்ல ஓப்பன் ஆக போகுதா? ஒருவேள மார்க்கெட் கேப் டவுன் ஆயி இந்த ஏரியால ஓப்பன் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணுச்சுன்னா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, அதன் பிறகு மறுபடியும் பிரைஸேஷன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல நடக்குதாங்கிறத வாட்ச் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான லெவல்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலனா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பா பார்த்தோனே நான் பண்றேன். ஓகே. என்னோட வீடியோ பிரைஸேஷன் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களா இருந்தா, தயவு செஞ்சு உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ், மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.